நடிகர் அஜித்குமார் அவர்கள் கடந்த 1.5 வருடங்களாகவே வெளிநாடுகள்ல தொடர்ச்சியாக கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்றாரு. கார் ரேஸ் இருக்கும் நேரத்துல படங்கள் நடிக்க மாட்டேன், படங்கள் வேலை இருக்கும் பொழுது கார் ரேஸ்ல கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவருடைய முடிவை சமீபத்திய பேட்டி ஒன்றுல கூட சொல்லியிருந்தாரு. ஆகையால பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுக்கவே அவர் கார் பந்தயங்கள்ல தான் இருப்பார் அப்படின்னு சமீபத்துல வெளியான ஷெட்யூல் சொல்லுது. இந்த நிலையில ஏகே 64 படப்பிடிப்பு எப்போது ஆரம்பிக்கப்படும், படம் ஆரம்பிக்கப்படுமா இல்லையா அப்படின்ற தகவலை இன்னும் சற்று நாட்கள்ல படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்களா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சமீபத்துல பாத்தீங்கன்னா 80-90 காலகட்டங்கள்ல காமெடிகள்ல கலக்கியவர் தான் கவுண்டமணி அவர்கள். இவருடைய மனைவி சமீபத்துல மறைந்து விட்டாங்க. அவங்களுக்கு நேர்ல சென்று பல பிரபலங்கள் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்திய வீடியோக்கள் புகைப்படங்கள் சோசியல் மீடியாக்கள் வழியாகி வைரலாச்சு. ஆனால் அப்போது நடிகர் அஜித்குமார் அவர்கள் வெளிநாடுகள்ல முக்கியமான கார் பந்தயத்துல ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஆகையால நேர்ல வந்து அஞ்சலி செலுத்த முடியாத சூழல் இருந்தது. ஆனால் சமீபத்துல சென்னை வந்த ஏகே அவர்கள் கவுண்டமணி அவர்களை நேரில் சந்தித்து அவருடைய மனைவிக்கு அஞ்சலியுமே செலுத்திருக்காரு. சோ மேலும் பாத்தீங்கன்னா கவுண்டமணி அவர்களிடம் கூடிய விரைவில் நாம படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வாக்குமே கொடுத்திருக்காரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்துள்ள தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகே 64ல ஒரு முக்கிய ரோல்ல கவுண்டமணி அவர்கள் நடிப்பதாக சொல்லப்படுது. இந்த ரோல் காமெடி ரோல் இல்ல, ஒரு முக்கியமான சீரியஸான ரோல் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.